ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பது மிக்க சந்தோஷம். இன்றைக்கும் வீடியோ பார்த்தீங்களென்றால் என்னுடைய டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்கள். எப்பயுமே நான் வீடியோ ஷூட் பண்ணுறது அந்த ஒரு நாள் நான் வீட்டில் என்னென்ன வேலைகள் செய்திருக்கிறேனோ, நான் என்ன வாங்கியிருக்கிறேனோ அதைத்தான் நான் உங்களோட இந்த வீடியோ மூலம் ஷேர் பண்ணுறேன். ப்ளீஸ் இந்த வீடியோ முழுமையாக பாருங்க, வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு லைக் என்னுடைய வீடியோவை இன்னும் நிறைய பேர் கொண்டு சேர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இன்றைக்கும் வளமை போல் காலையில் பார்த்தீங்களென்றால் வேலைக்கு எழும்பிட்டேன். இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதே நேரம் 7 மணி. காலையில் எழும்பி ப்ரஷ் பண்ணி எல்லாமே முடிச்சிட்டு நான் இப்போ 7 மணிக்கு கிச்சனுக்குள்ளே வந்து நிற்கிறேன். என்னடா பிள்ளையெல்லாம் ஸ்கூலுக்கு எழுப்பி ரெடி பண்ண வேணும். அதுக்கு முதல் இன்றைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸும் ஜோக்கெட்டும் சாப்பிடுவோம்ட்டு போட்டு ஓட்ஸும் இதில் எடுத்துட்டு கொஞ்சமாக இதுக்குள்ளே பால் சேர்த்துட்டு ஸ்ட்ராபெரி கிரிக் ஜோக்கெட் தான் நான் கடையில் வாங்கியிருந்தேன். அந்த ஜோக்கெட்டையும் இதுக்குள்ளே போட்டு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு இப்படியே நான் இதில் வச்சுட்டு போயிட்டேன் என்றால் பிறகு பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போன பிறகு நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு நல்ல வடிவாக அதெல்லாம் ஊறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் இதை நைட் செய்து வைக்கிறீங்கள் என்றால் நீங்கள் செய்துட்டு அப்படியே மூடி ஃப்ரிட்ஜில் வச்சு விடுங்க. அடுத்த நாள் காலையில் எடுத்து சாப்பிடும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நாங்கள் பழங்கள் போட்டு செய்யலாம், நட்ஸுகள் போட்டு செய்யலாம். நான் இன்றைக்கு எதுக்குமே போட்டு செய்யலை. ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் நான் கிரிக் ஜோக்கெட் தான் வேண்டியிருக்கிறேன். இப்போ அது சேர்த்து தான் நான் இப்போ இந்த ஓட்ஸை வந்து ரெடி பண்ணி இப்படியே இதில் நான் வச்சிருவேன். இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்ல வடிவாக ஊறி வந்துடும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்டாகவும் இருக்கும். ஓகே, இப்போ டைம் 9 மணி. ஹஸ்பண்ட் இன்றைக்கு லீவு, கடைக்கு போவோமென்று கேட்டார். சரி ஓகே, பக்கத்தில் இருக்கிற லிடலுக்கு போவோமென்ட்டு அங்கே போயிட்டோம். அங்கே போனால் என்னத்தை பார்க்குறது, வாசலில் கடைக்குள்ளே போகும்போதே எல்லாமே இந்த பொக்கே தான். உண்மையில் கலர் ஃப்ளவர் பார்க்கவே அவ்வளவுத்துக்கு நல்ல ஆசையாகவும் இருந்தது. என்னட்ட ஆல்ரெடி நான் வாங்கின பூவை வந்து வீட்டில் நான் டேபிளில் வச்சிருக்கிறேன். அப்போ அதால் என்ன அது எனக்கு வாடையில் நல்லா தான் இருக்குது. அப்போ இன்றைக்கு பூ வாங்குறேல ஓகே இது ஒருக்கா வீடியோ எடுத்து போடுவோம்ட்டு ரெண்டா நிறைய பேர் என்னட்ட கேட்குறீங்களா, அக்கா நீங்கள் எந்த கடையில் இந்த ஃப்ளவர் பொக்கே வாங்குறீங்களன்ட்டு. லிடல், அல்டி, லுக்லர் எல்லாத்துலேயுமே வாங்கலாம். இது லிடலில் தான் நான் எடுத்தது. இதை விட இன்னொரு சந்தோஷமான விஷயம், எங்களுக்கு இப்போ மார்ச் மாதம் ஸ்டார்ட் ஆகினபடியாக இப்போ இங்கே வந்து நிறைய பூவிண்ட சீட்ஸுகள் மற்றது நிறைய வெஜிடபிள் சீட்ஸுகள் எல்லாமே கடைகளில் வந்திருக்குது. எங்களுக்கு எதெல்லாம் விருப்பமோ அதை வாங்கி நாங்கள் இப்பயே நாற்று போட்டு கொள்ளலாம். இங்கே பார்த்தீங்களென்றால் தென்னை மரக்கன்று. இந்த தென்னை மரக்கன்று உண்மையாக பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தால் எங்களுக்கு வைக்கிறதுக்கு காணி இல்லை, அதால் வாங்க முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாவே அப்படியே எல்லாமே மொட்டு கட்டின மல்லிகை. மேலே இதுக்கும் பார்க்க அவ்வளவத்துக்கு அழகாக இருந்தது. அதை விட பார்த்திங்கன்னா இந்த ஒக்கிட்டின்ற கலெக்ஷன் அவ்வளவத்துக்கு இருந்தது. கலர் ஒக்கிட் உண்மையில் ஒரு பிங்கண்டா அந்த பிங்கிலே ஒரு 3-4 பிரைட்டியாகவே அங்கே இருந்தது. அதோட நிறைய இன்டோர் பிளான்ட்டுகள், நிறைய கிஃப்ட் கொடுக்கக்கூடிய பிளான்ட்டுகள் எல்லாமே இருந்தது. சரி ஓகே, அந்த நேரம் கடையிலே நல்ல சனமாக இருந்தது. ஒருக்கா இந்த கடையை ஃபுல்லாகவே ஆக்களுக்குள்ளே எடுக்க இல்லாத ஒருக்கா சுற்றி எடுத்து விடுவோம்ட்டு போட்டு எடுத்து விட்டுட்டேன். இது அந்த ஆக்கள் இல்லாத பக்கமாக அப்படியே இங்கால பார்த்தீங்களென்றால் ஒரு பக்கம் ஃபுல்லாகவே அப்படியே ஜோக்கெட், விதமான ஜோக்கெட், என்ன ஜோக்கெட் வேணுமோ அதெல்லாமே எடுத்துக்கொள்ளலாம். இதில் தான் நான் அந்த ஸ்ட்ராபெரி ஜோக்கெட் எடுத்திருக்கிறேன். இது நிறைய நாள் எங்கள்கிட்ட இல்லை இங்கே கடையில், ஆனால் இப்போ இது வந்து புதுசாக வருது. உண்மையில் அவ்வளவுத்துக்கு டேஸ்ட்டும் அவ்வளவு சூப்பராக இருந்தது. ஆனால் விலை கொஞ்சம் கூட தான் இருந்தாலும் அது 1 கிலோ உண்டபடியாக ஓகே வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ எங்கால பார்த்தீங்களென்றால் கடையால் வந்தாச்சு. இப்போ பெரிய வேலை என்னென்னா அந்த கடையில் இருந்து கொண்டு வந்த எல்லா திங்ஸ்களையும் அங்கங்கே வந்து அரேஞ்ச் பண்ணுறது தான். உண்மையில் இப்படியே கிடக்கட்டுக்குமெண்டு விட்டோம்னால் அது அப்படியே எத்தனை கிழமைக்கும் எத்தனை நாளுக்கும் குறைஞ்சது மாதக்கணக்காக கூட அப்படியே பேக்கோடு இருந்தாலும் உடனே அதை எடுத்து வச்சிட்டோம்னால் பெரிய வேலையே முடிஞ்சிடும். அப்போ அதால் இப்போ முதல் பேக்கால் எடுத்து கவுண்டர் டாப்பில் வச்சுட்டு எந்த திங்ஸை எங்கே அரேஞ்ச் பண்ணுறேன்ட்டு அப்போ தான் தெரியும். சரி இப்போ எடுத்து இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி போட்டு
மிச்ச வேலையை பார்ப்போம்ண்டு போட்டு இன்றைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்களென்றால் பிள்ளைகளுக்கு வந்து பீட்சா டோ கடையிலே வேண்டி கொண்டு வந்துட்டேன். அப்போ அதால் பீட்சா போட்டு கொடுத்துட்டேன்டா அவைய ஸ்கூலால் வந்து சாப்பிட்டுடுவேனும். எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் நான் ஆல்ரெடி சமைச்சு வச்சுட்டேன். அப்போ அந்த சாப்பாடுகளும் இருக்குது. அப்போ அதை சாப்பிடலாம்னு சொல்லி போட்டேன். ஏனண்டா இப்போ கடைக்கு போகணுமெண்டு முடிவெடுத்துட்டு அப்புறம் கடைக்கு போனால் வேலைக்கு வீட்டை வரவே மாட்டோம். அப்போ அதால் சமைச்சு வச்சுட்டு எல்லாத்தையும் செய்வோம்னு சொல்லி போட்டு வேலைக்கே சமைச்சு போட்டு தான் இன்றைக்கி நாங்கள் கடைக்கே இறங்கினது. நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா நீங்கள் மாதத்துக்கு தேவையான வீட்டுக்கு சாப்பாட்டு பொருட்கள் வாங்கும்போது உங்களுக்கு எவ்வளவு செலவாகுது, நீங்கள் என்ன மாதிரி எல்லாம் வாங்குவீங்கன்னு கேட்குறீங்கள். நான் வந்து ஒவ்வொரு மாதமும் அவ்வளவுத்துக்கு எங்களுக்கு திங்ஸ்கள் வேணுன்றதுக்கு வராது. ஏனண்டா இப்போ சீனி மாவெல்லாம் நாங்கள் கூட கூட வாங்கி வைக்கிறபடியாக இப்போ ஒரு 10 கிலோ 15 கிலோ ஒன்று வேண்டி வைக்கிறபடியாக அது எங்களுக்கு வந்து 2-3 மாதத்துக்குண்டு அப்படி எங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறபடியாக எங்களுக்கு இந்த சீனி அரிசியெல்லாம் பார்த்திங்கன்னா நான் 5 கிலோ எல்லா விதமான அரிசியிலையும் வேண்டி வச்சுருவேன். அப்போ அந்த அரிசி எங்களுக்கு முடிகிறதுக்கே ஒரு 3 மாதம் பிடிக்கும். அப்போ அதால் அந்தந்த மாதம் என்னென்ன திங்ஸ்கள் எனக்கு முடிஞ்சிருக்கோ அந்த திங்ஸ்களை தான் நான் பார்த்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட பார்த்திங்கன்னா இந்த தமிழ் கடைகளில் வாங்கக்கூடிய இந்த பச்சை மிளகாய் கருவேப்பிலை அதுகளெல்லாம் அடிக்கடி வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட இந்த வெஜிடபிள்ஸ் வந்து கிழமைக்கு கிழமை அதை வாங்குவோம். ஏனெண்டா இந்த வெஜிடபிள்ஸ் எங்களுக்கு வேணுமோ புதன்கிழமையில் எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும் தமிழ் கடையில். அந்த டைமில் நாங்கள் போய் வாங்கி வைப்போம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேண்டி கொண்டு வந்து அதெல்லாம் வெட்டி சின்ன சின்ன ஒரு பேக்கில் போட்டு கட்டி ஃப்ரீசரில் போட்டு வச்சுட்டெல்லாம் நான் சமைக்க மாட்டேன். எனக்கு எப்பப்போ இந்த ரம்பையில் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் தேவைப்படுதோ அப்பப்போ தமிழ் கடைகளில் நாங்கள் வேண்டி கொண்டு வந்து சமைக்கிறது. மற்றது பார்த்திங்கன்னா இந்த நூடுல்ஸ் ஐட்டங்கள் இந்த சோஸ் ஐட்டங்கள் இதுகளெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக வாங்கி வச்சுருவோம். ஏன்னா நான் அதிகம் வந்து பிள்ளைகளுக்கு இது வந்து செய்து கொடுக்கவே மாட்டேன். கூடுதலாக எங்களுடைய வீட்டு சாப்பாடு தான். எங்கேயாவது கடைக்கு போயிட்டோம் அல்லது எங்கேயோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டோம் அல்லது ஏதாவது ஆன்லைன் கிளாஸுகள் இருக்குது எங்கேயும் வெளியில் பிள்ளைகளை கூட்டி கொண்டு போகணும் அப்படியான டைமில் மட்டும் இப்படியான சாப்பாடுகளை பிள்ளைகளுக்கு நான் வந்து செய்து கொடுக்குறது. பெரும்பாலும் பார்த்தீங்களென்றால் நீங்கள் என்னுடைய வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்கள் வீட்டில் சமைக்கிற சாப்பாட்டை தான் பிள்ளைகளும் சாப்பிட்டு கொள்ளுறது. என்ன ஒரு அக்காவான்ட்டு எனக்கு தெரியலை. அவள் கேட்டிருந்தா நீங்கள் சீஸ் எல்லாம் எப்படி வாங்குவீங்களண்டு. சீஸ் எல்லாம் நான் வளமையாக யூஸ் பண்ணுற சீஸ் தான் வாங்குவேன். இங்கே வந்து த்ரூவா போமாஸ்ன்னு சொல்கிறது அதில் வந்து 3 விதமான சீஸ் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரே பேக்கில் போட்டிருக்கும். அது பீட்சாக்கும் சரி என்னத்துக்கு நாங்கள் சீஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கெல்லாம் அது சேர்த்து கொள்ளலாம். மற்ற மொட்சரெல்லா சீஸ் வந்து பார்த்திங்கன்னா அது தனியாக நல்ல வடிவாக ரப்பை பண்ணி அந்த பேக்கில் போட்டு வச்சுருக்கு. நான் இன்றைக்கு அது 1/2 கிலோ வேண்டி இருக்கிறேன். ஏனண்டா கூடுதலாக நான் பிள்ளைகளுக்கு இந்த கீரை போட்டு மற்றது ப்ரோக்கோலி சேர்த்து காலிஃப்ளவர் சேர்த்து எல்லாமே நான் கிரத்தான் செய்து கொடுக்குறேன்னா அது வீடியோஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை விட பார்த்திங்கன்னா இந்த சோஸ் புளுனியஸ் போட்டு இவைக்கு நான் நூடுல்ஸ் செய்து கொடுக்க அதுக்கு மேலே அந்த ரப்பை போட்டு அதுக்கு பிறகு அது உருகின பிறகு அப்படியும் சாப்பிடணும். அப்போ அதுக்காக இந்த குளிர் டைமில் வந்து கட்டாயம் பிள்ளைகளுக்கு நாங்கள் இந்த சீஸ் ஐட்டம் எல்லாம் கொடுத்தே ஆக வேணும். அப்போ அதால் இந்த குளிர் டைமில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக நான் சீஸ் வாங்கி கொள்ளுறது. ஏனெண்டா எங்களுக்கு சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு என்றால் அவ்வளவுக்கு இந்த சீஸ் எல்லாம் நாங்கள் வாங்கி கொள்ள மாட்டோம். ஆனால் குளிர் டைமில் கட்டாயம் வந்து பிள்ளைகளுக்கு சீஸ் கொடுத்தே ஆக வேணும். இனி அதால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்களுக்கு சீஸ் எல்லாம் சாப்பிட்டு அவ்வளவா பழக்கம் இல்லை. அந்த ஃப்ளேவர்களும் எங்களுக்கு பிடிக்காது. ஆனால் பிள்ளைகளுக்கு இங்கே நாங்கள் சின்னல இருந்தே கொடுத்து அவைக்கு பழக்கிறபடியால் அவைகள் எல்லா விதமான சீஸுகளும் அவைகளால் விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ ஓகே அதால் அப்பப்போ கடைகளுக்கு போகிற நேரம் அந்த சீஸை கண்டா ஒரு பேக்கெட்டை தூக்கி கொண்டு வர்றது தான். இதே நான் சொல்கிறேன்டா ஒரு ஆண்டி என்னட்ட கேட்டிருந்தா நீங்கள் அடிக்கடி சீஸ் வாங்குறீங்கள் என்னத்துக்கு யூஸ் பண்ணுறீங்கள் என்ன விதமான சீஸ் வாங்குறீங்கன்ட்டு என்னட்ட கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நான் அதுக்காகத்தான் இது சொன்னது. சரி ஓகே இப்போ இங்கால ஓரளவு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன். ஏனண்டா
வேண்டி கொண்டு வர அந்தந்த பொருளை நாங்கள் எங்கெங்கே இப்போ மாவு எங்கே வைக்கிறோம், சீனி எங்கே வைக்கிறோம், இந்த சோஸ் ஐட்டங்கள் எங்கே வைக்கிறோம், நூடுல்ஸுகள் எங்கே வைக்கிறோம், பிஸ்கெட்டுகள் எங்கே வைக்கிறோம், இந்த பான் ஐட்டங்கள் எங்கே வைக்கிறோம், ஒவ்வொன்றுக்கும் எல்லாருடைய வீடுகள்லேயும் ஒவ்வொரு இடம் இருக்கும். அப்போ அதுக்குள்ளே நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம்னால் இப்போ பிள்ளைகளுக்கு கூட அது ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஏனெண்டா இப்போ இந்த சாப்பாட்டு பொருள் இதுக்குள்ளே தான் வைக்கிறேன்ட்டு அவைக்கு தெரிஞ்சால் கட்டாயம் அவியலும் தேடாமல் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நானும் கடையால் இந்த ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய எல்லா திங்ஸ்களையுமே எடுத்து வச்சுட்டு மற்றது எல்லாமே அப்படியே பேக்கோட வச்சுட்டு கொஞ்சம் ஈவினிங் டைமாக ஏனண்டா வெளியில் எனக்கு போக வேண்டிய ஒரு வேலை இருந்தது. அப்போ ஈவினிங் டைமாக இதை நான் அடுக்குவோம்னு சொல்லி போட்டு எல்லாத்தையும் அடுக்கிட்டு இப்போ நல்ல தமிழ் கடையில் வேண்டி கொண்டு வந்த சாக்லேட் க்ரீம் பிஸ்கெட்டோட நல்ல ஒரு நெஸ்காஃபி போட்டு குடிச்சு போட்டு மிச்ச வேலையை செய்வோம்னு சொல்லி போட்டு இப்போ நான் டீ போட்டுட்டேன். இப்போ போய் கோலுக்குள்ளே இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கொண்டு இந்த டீயை நான் குடிக்க போகிறேன். இப்போ டீயெல்லாம் குடிச்சிட்டு திருப்பியும் கிச்சனுக்குள்ளே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுற வேலைகள் இருக்குது. சரி, ஓகே, இது டீ ஐட்டங்கள் இருக்கிற கபர்ட் என்னுடைய ஃபுல்லாகவே என்னுடைய தேயிலைகள் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ அதுக்குள்ளே இன்றைக்கு கொஞ்சம் தேயிலைகள் வேண்டி கொண்டு வந்தேன். அதையும் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவோம்னு சொல்லி போட்டு இப்போ வச்சு கொண்டு இருக்கிறேன். ஒரு 5-6 பேர் என்னட்ட எழுதி கேட்டுக்கிறீங்க, அக்கா நீங்கள் எந்த விதமான தேயிலைகளெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க ஒருக்கா காட்டுங்கன்னு சொல்லி. நான் நிறைய வீடியோஸ்லேயும் காட்டி இருக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் அதில் தப்னையிலேயே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு நான் அந்த தேயிலை ஐட்டங்கள் என்ற ஃபோட்டோஸ் போட்டு தான் இருக்கும். நீங்கள் அதில் போய் பார்த்துக்கொள்ளுங்க. இல்லாட்டிக்கு வேறு வீடியோக்கள்லையும் எனக்கு சந்தர்ப்பம் இருந்தால் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏனெண்டா நெடுக அப்படி அதெல்லாமே காட்டி சொல்லி கொண்டு இருக்க முடியாது. அதில் என்னுடைய வீடியோஸ் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போனாலே உங்களுக்கு செக் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியும் போய் பார்த்து கொள்ளலாம். இப்போ எங்கால பார்த்தீங்களென்றால் நான் வெங்காயம் வேண்டி கொண்டு வந்தேன். எங்களோட ஊரில் வர பம்பா வெங்காயம்ன்ட்டு நாங்கள் ஊரில் சொல்லுவோம். அந்த வெங்காயம்தான் லிடலில் இருந்தது. இப்போ 3 நாளாக காண்ற நேரமெல்லாம் ஹஸ்பண்டும் வேண்டி கொண்டு வந்தவர். நானும் நேற்றும் போய் வாங்கினான், இன்றைக்கும் போய் 1 கிலோ வாங்கிட்டேன். இப்போ எனக்கு இதில் 3 கிலோ வெங்காயம் சேர்ந்துட்டுது. இப்போதைக்கு எனக்கு வெங்காயம் எதுக்குமே வேண்டிய தேவையில்லை. இந்த வெங்காயத்தின் ஃப்ளேவர் அவ்வளவு நல்லா இருக்குது. நீங்களும் விருப்பப்பட்டால் வேண்டி யூஸ் பண்ணுங்கோ. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலீஃப், இந்த வேலீஃபை வச்சு நான் டீ குடிப்பேன், பிரியாணிக்கு போடுவேன். அப்போ அதால் இந்த வேலீஃபும் லிடலில் தான் வாங்கினான். அப்போ அதையும் வேண்டி கொண்டு இதையும் பக்கிங்கால் உடைச்சி அந்த டின்னில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னால் எல்லா பொருளையும் நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை விட நாங்கள் இந்த பேக்கிங்கில் உடைச்சி வச்சுட்டு அதெல்லாம் காற்று போய் அந்த ஃப்ளேவர் எல்லாம் இல்லாமல் போகிறத விட நாங்கள் ஒரு போத்தல்லையோ அல்லது ஒரு டின்னிலேயோ போட்டு நல்ல வடிவாக டைட்டாக மூடி வச்சிட்டோம்னால் அந்த பொருட்களும் பழுதாகாமல் இருக்கும். எடுத்து யூஸ் பண்ணுறதும் எங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்களென்றால் பழங்கள் தான் நான் இதுக்கெல்லாம் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்களென்றால் என்னட்ட 2 கோல்டன் ஆப்பிள் இருந்தது, கேக் செய்கிறதுக்கு வாங்கினது. இன்னும் கேக் செய்யலை. இன்றைக்கு நான் 3 அவக்காடோ வேண்டி கொண்டு வந்தேன். இந்த அவக்காடோ பார்த்தீங்களென்றால் வெளிநாடுகளில் விலை தான் இருந்தாலும் அப்பப்போ தேவைப்படுது சாப்பிட்றதுக்கண்டு வாங்கி கொண்டு வர்றது. இங்கால பிங்க் லேடி ஆப்பிள் எங்கட விட இந்த பிங்க் லேடி ஆப்பிள்ன்றா மட்டும்தான் பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவினும். இதுதான் அந்த நான் சொன்ன கோல்டன் ஆப்பிள் டெண்டு. இங்கால வாழைப்பழம் முன்கடையில் வாங்கினது எல்லாம் சாப்பிட்டேன். இன்னும் 3 வாழைப்பழம் தான். ஓகே, இப்போ அதையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இங்கால உள்ளி ஆல்ரெடி எனக்கு உள்ளி 2-3 பூடி இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கு நான் லிடெல்லாம் கண்டுட்டு இது 3 நல்ல பெரிய பெரிய உள்ளி, ஆனால் நல்ல உள்ளி, அந்த ஃப்ளேவரும் அவ்வளோ நல்லா இருக்குது. சரி, உள்ளியையும் கண்டுட்டு உள்ளியையும் வேண்டி கொண்டு வந்துட்டேன். இப்போ உள்ளியையும் அந்த உள்ளி போடுற பாஸ்கெட்டுக்குள்ளே போட்டாச்சுது. ஒரு மாதிரி வேண்டி கொண்டு வந்த எல்லா திங்ஸுமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன். பெரிய ஒரு வேலையே எனக்கு முடிஞ்ச மாதிரி இருக்குது. ஏன்னாண்டா கொஞ்சம் கூடுதலான திங்ஸ் எல்லாம் இன்றைக்கு வாங்கியிருந்தோம். அப்போ அந்தந்த இடத்துல எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம்டாத்தான் பார்க்கும்போது எங்களுக்கு நீட்டாகவும் இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நான் இது டெய்லியும் என்னுடைய வீடியோஸில் நான் சொல்கிறேன். ஏனெண்டா இப்போ நிறைய பேர் சொல்கிறீங்க இந்த அரிசியெல்லாம் நீங்கள் பேக்கோட வச்சுருக்கிறதால உங்களுக்கு வண்டு புழு பூச்சியெல்லாம் பிடிக்குதுண்டு.
அப்பப்போ நாங்கள் அதை திறந்து யூஸ் பண்ணிக்க வெளிக்காற்று அந்த பொருட்கள்லாம் சேரும்போது வண்டு புழுப்பூச்சி ஈஸியாகவே பிடிக்குது. அதை ஒரு டின்னிலேயோ வாளிலேயோ போட்டு அதை யூஸ் பண்ணினால் பாதுகாக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்களென்றால் என்னுடைய பேக்கிங் ஐட்டம் தான் கண்டுட்டு வேண்டி கொண்டு வந்துட்டேன். உண்மையில் இது ஆல்ரெடி எத்தனை தான் கிடந்தாலும் இந்த பார்க்கும்போது அந்த புதுசாக சில பொருட்களை பார்க்கும்போது உண்மையில் வேண்டோணும் மாதிரியே ஆசையாக இருக்கும். சரி ஓகேண்டு இது அந்த வடி தான் பெருசாக உண்டு இருக்குது. நல்லா மாவரிக்கக்கூடிய மாதிரி கேக்கதுகள் செய்யக்கில்ல தேயிலை வடிக்கிற மாதிரி உண்மையில் 3 வடி நல்லா சில்வரில் வந்திருந்தது. அதுவும் வேண்டி கொண்டு வந்தாச்சுது. இங்கால பார்த்திங்கன்னா முக்கியமானது இந்த கூலிங் ட்ரே. இந்த கூலிங் ட்ரே வந்து பேக்கிங்குக்கு கட்டாயம் முக்கியம். இது ஆல்ரெடி என்னட்ட இருக்குது. நான் கொண்ட கிளறுக்குள்ளே வச்சிட்டேன். கிளறுக்குள்ளே இது எங்கே தேடுறேன்ட்டு எனக்கு தெரியாமல் இருக்குது. அதை தேடுறதை விட புதுசாக வேண்டி கொண்டு வந்தாச்சு. இது வந்து ஒரு நல்ல ஒரு அழகான நான்ஸ்டிக் பேக்கிங் ட்ரே தான். இந்த ட்ரே கட்டாயம் எனக்கு முக்கியம். ஏனென்றால் என்னுடைய பேக்கிங் வேலைக்கு இந்த பீஸ் கேக்குக்கு நான் 1/2 கிலோ அடித்து கொடுக்குறதுக்கு இந்த ட்ரே தான் எனக்கு சரியான அளவு. ஏனென்றால் 2 கிலோ கேக் வந்து இதுக்குள்ளே பேக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய ட்ரேயல் வந்து இந்த கேக்கோடையே கொடுத்து அது எனக்கு திருப்பி வாரதே இல்லை. சரி இது தேவைப்படுது ஒன்று தான் என்னட்ட இப்போ இருக்குது. என்னொண்டை வாங்குவோம்ண்டு போட்டு இதையும் கண்டுட்டு நான் வேண்டி கொண்டு வந்துட்டேன். ஓகே இப்போ இதையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைப்போம். இப்படியே ரெண்டு வேலையெல்லாம் செய்து அரேஞ்ச் பண்ணி க்ளீன் பண்ணி டைம் போனதே தெரியலை. இந்த டைம் வந்து எப்படி போகுதுன்றே தெரியாது. விடிஞ்ச மாதிரி இருக்குது. அதுக்கிடையில் இரவாகிரும். இப்போ டைம் 8 மணி ஆகிட்டுது. அப்போ பிள்ளைகளுக்கு இரவு சாப்பாடு செய்ய போகிறேன். இன்றைக்கு இந்த ப்ரோக்கோலியும் இதோட அவியலுக்கு ஏப்ரேயரில் மீனும் தான் வச்சு கொடுக்க போகிறேன். இந்த ப்ரோக்கோலியை வந்து அந்த ஒவ்வொரு சின்ன தண்டா உடைச்சி போட்டு வினிகரில் ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் ஊற விட்டு போட்டு அதுக்கு பிறகு கழுவி தண்ணி நல்ல வடிவாக கொதித்து வந்த பிறகு அதுக்குள்ள உப்பு போட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் அவிச்சிட்டோம்ண்டாலே இந்த ப்ரோக்கோலியில் இருக்கக்கூடிய அந்த பூச்சி புழுக்கள் எல்லாமே இருக்காது. நல்ல நீட்டாக அவிஞ்சு வரக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ப்ரோக்கோலி அவிக்கும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் நல்லா கரையிறதுக்கு அவிய விடக்கூடாது. ஒரு அளவு ஒரு 90% நாங்கள் அவிச்சு எடுத்துட்டு வச்சோம்ண்டால் அந்த சூட்டிலேயே மிச்சம் 10% எங்களுக்கு நல்ல வடிவாக அவிஞ்சு வந்துடும். இப்போ இந்த ப்ரோக்கோலியை நான் அவிய விட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு மூடியால் மூடி ஒரு 10 நிமிடம் நான் இதை அவிய விட போகிறேன். நீங்கள பார்த்தீங்களென்றால் இந்த மீன் தான் இந்த ஏப்ரேரில் பிள்ளைகளுக்கு வச்சு கொடுக்க போகிறேன். இங்கே பூசம் பனி என்று சொல்கிற இந்த ரஸ்கு தூளெல்லாம் மேலால் பிரட்டி வச்சுருப்பாங்க. இப்போ அதுதான் நான் பிள்ளைகளுக்கு வச்சு கொடுக்க போகிறேன். இதுதான் நானும் இன்றைக்கு சாப்பிட போகிறேன். சபீஸுக்கு இன்றைக்கு ஆன்லைனில் இங்கிலீஷ் கிளாஸ் நடக்குது. அப்போ அவர் அதை முடிச்சுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு இது ரெடியாக இருந்தால் நல்லாமண்டு சொல்லி போட்டு இப்போ இதை ஏப்ரேயர்லையும் வச்சுட்டேன். நீங்கள் வாங்கி அந்த பேக்கெட்டிலேயே எத்தனை நிமிஷம் வைக்கணுமெண்டு இருக்கும். நீங்கள் அதை பார்த்து வச்சுக்கொள்ளலாம். இதை நீங்கள் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றியும் நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நான் அவ்வளவா எண்ணெய் யூஸ் பண்ணுறது இல்லை. இங்கே வீட்டை கூடுதலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஏப்ரேயரை தான் நான் யூஸ் பண்ணுறது. ஓகே அதால் ஏப்ரேயர்லேயே இதே வைப்போம்னு சொல்லி போட்டு இப்போ பார்த்தீங்களென்றால் இதுதான் இது என்னுடைய பிளேட்டு. இந்த என்னுடைய பிளேட்டில் பார்த்தீங்கன்னா அவிச்ச ப்ரோக்கோலி இருக்குது, இந்த பூசோம்பனை இருக்குது, கொஞ்சம் ஒலிவங்காய் இருக்குது, உள்ளி சோஸ் இருக்குது. இவ்வளவு தான் என்னுடைய இரவு சாப்பாடு. இப்போ பிள்ளைகள் அங்கே சாப்பிட்டு கொண்டிருக்கணும். நான் இப்போ சாப்பிட போகிறேன். இப்போ இரவு சாப்பாடு எல்லாமே முடிச்சாச்சுது. நிறைய பேர் என்னட்டா அக்கா எக்லெஸ் ப்ரௌனி போடுங்கொண்டு ஒரு 25-30 பேருக்கிட்ட என்னட்ட கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்கள். ஓகே இன்றைக்கு உங்களுக்கு இதை செய்து காட்டுவோம் என்று சொல்லி போட்டு இதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நான் இதில் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் யோசிப்பீங்கள் என்னடா கண்டென்ட் மில்கை இதில் காணலைன்னு சொல்லி. கண்டென்ட் மில்க் இல்லாமல்
நான் பால் வச்சு தான் இந்த ப்ரௌனியை நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். இந்த ப்ரௌனி நான் இந்த பேனில் தான் செய்து காட்ட போகிறேன். இவ்வளோ நாளும் டபுள் ஆயில் முறை மூலம்தான் பட்டரையும் சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணி நான் உங்களுக்கு ப்ரௌனி செய்து காட்டியிருக்கிறேன். இந்த ப்ரௌனி பார்த்தீங்களென்றால் வெரி வெரி ஈஸியண்டு கூட சொல்லலாம். ஏனெண்டா நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறீங்கண்டா நீங்கள் கூட இதை ட்ரை பண்ணலாம். என்னடா அவ்வளவுத்துக்கு ஒரு ஈஸியான மெத்தடில் தான் நான் இந்த ப்ரௌனியை உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். இந்த பேனுக்குள்ளே பார்த்தீங்களென்றால் நான் இந்த பட்டரை வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுப்பை வந்து குறைச்சி வச்சு கொள்ளுங்கோ. அந்த சூட்டிலேயே இந்த பட்டர் எல்லாம் எங்களுக்கு இது போல் மெல்ட்டாக ஸ்டார்ட் பண்ணும். பாருங்கோ, இவ்வளவுத்துக்கு எனக்கு இந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்குது. அதுக்காக நீங்கள் நல்லா பொங்கி கொதித்து நல்ல எண்ணெய் மாதிரி வெறும் மட்டுமெல்லாம் நீங்கள் இதை வச்சிருக்க வேண்டிய தேவையில்லை. இது அளவுக்கு எங்களுக்கு இந்த பட்டர் வந்து மெல்ட் ஆகிட்டுதென்றால் ஓகே. இப்போ இதுக்குள்ள 100 கிராம் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக 100 கிராம் ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறேன். 200 கிராம் சுகரும் நீங்கள் ஒயிட் சுகராகவும் ஆட் பண்ணலாம், ப்ரௌன் சுகராகவும் ஆட் பண்ணலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். இப்போ இந்த பட்டரோட இந்த சுகரை வந்து நான் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த பட்டரோட சுகர் வந்து மிக்ஸ் ஆகும்போது பார்த்தீங்களென்றால் எங்களுக்கு அவ்வளவா மெல்ட் ஆகி வராது. இது போல தான் எங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்களென்றால் 50 கிராம் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன். இந்த பட்டரோட சேர்ந்து இந்த கொக்கோ பவுடர் குக் ஆகியக்கில்ல உண்மையில் அந்த கொக்கோ பவுடருன்ற ஃப்ளேவர் எண்ணம் வந்து நல்ல சூப்பராக இருக்கும். இப்படியே நீங்கள் பாருங்க மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது நாங்கள் இந்த பட்டரோட சாக்லேட்டை வந்து மிக்ஸ் பண்ணி நாங்கள் மெல்ட் பண்ணி எடுத்த மாதிரி அந்த பதத்துக்கு எங்களுக்கு இது வரும். நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நாங்கள் இதுக்குள்ள சாக்லேட் போடலையண்டே எங்களுக்கே தெரியாத மாதிரி அவ்வளவுத்துக்கு பதமாக இந்த மிக்ஸ் இருக்கும். நான் இதை உங்களுக்கு காட்டுறேன். பார்க்கும்போதே உங்களுக்கே விளங்கும். உண்மையில் இதுக்குள்ள வந்து நாங்கள் சாக்லேட் பவுடர் மட்டும்தான் போட்டிருக்கிறோமெண்டு எங்களாலே நம்ப முடியாத அளவுக்கு அவ்வளவுத்துக்கு இந்த கலவை வந்து எங்களுக்கு நல்ல பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், இது போல் நல்ல வடிவாக கட்டி இல்லாமல் இந்த கொக்கோ பவுடர் எல்லாம் இந்த பட்டரோடையும் சுகரோடையும் நல்ல வடிவாக எங்களுக்கு மிக்ஸ் ஆகி இருக்க வேணும். இப்போ பாருங்கள், நல்ல வடிவாக நான் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கிறேன். இப்போ இதை நான் ஒரு மிக்சிங் பவுலுக்குள்ளே ஊற்றி கொள்ள போகிறேன். இப்போ நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த மிக்சிங் பவுலுக்குள்ளே நான் இந்த கொக்கோ பவுடர் மிக்ஸை விட்டுட்டு ஒரு 2லிருந்து 5 நிமிடம் நான் இதை ஆற விட போகிறேன். ஒரு விஸ்கொண்டு வச்சு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னால் அது எந்த வித கட்டியும் இல்லாமல் நல்ல பர்ஃபெக்டான ஒரு கலவையாக எங்களுக்கு இது வந்துடும். இப்போ பார்த்தீங்களென்றால் எங்களுடைய சாக்லேட் கலவை வந்து நல்ல பர்ஃபெக்டாக ஆறி வந்துட்டுது. இந்த கலரை பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியுது நல்ல டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ணின மாதிரி இருக்குது. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். உப்பு வந்து கட்டாயம் ஆட் பண்ணணும். இதோட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த உப்பையும் வெனிலா எசன்ஸையும் சேர்த்து நல்ல வடிவாக ஒரு விஸ்கொண்டு வச்சு இதை நான் மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இதுக்கு நீங்கள் பீட்டர் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த விஸ்கை வச்சே நல்ல ஒரு பர்ஃபெக்டான ப்ரௌனியை வந்து ரெடி பண்ணலாம். இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 150 கிராம் மாவு எடுத்துருக்கிறேன். இதுக்குள்ள 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை ஒரு தடவை நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ இதில் அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இந்த மாவை நான் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இந்த மாவை நாங்கள் மிக்ஸ் பண்ணும் போது நான் 1/2 கப் பால் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த 1/2 கப் பால்லையும் நாங்கள் விட்டு விட்டு மிக்ஸ் பண்ண வேணும். இதுக்கு பார்த்தீங்களென்றால் நான் கண்டென்ஸ் மில்க் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. இதுக்கு கண்டென்ஸ் மில்க் வந்து தேவையும் இல்லை. நீங்கள் பாலை விட்டு இந்த ப்ரௌனியை செய்து பாருங்கோ. பர்ஃபெக்டான ஒரு ஜம்மியான ப்ரௌனி உங்களாலேயும் செய்து கொள்ள முடியும். ஏனெண்டா ஸ்ரீலங்காவில் இருக்கிற நிறைய பேர் தான் என்னட்ட
ஈஸியான முறையில் குறைஞ்ச செலவில் எக்லெஸ் ப்ரௌனி செய்து காட்டுங்கன்னு நிறைய பேர் நாங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து கேட்குறோமென்று நீங்கள் எழுதியே இருக்கிறீங்க. உண்மையில் இப்போ இந்த பொருட்கள் எல்லாமே அவ்வளவு விலைவாசி அதிகம். இந்த கண்டென்ஸ் மில்க் வாங்குறேன்டாலே அதிக பணம் கொடுத்து தான் வேண்டக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ வெளிநாட்டில் இருக்கிற நீங்களென்றால் ஓகே, நீங்கள் கண்டென்ஸ் மில்க் வந்து இங்கே யூஸ் பண்ணலாம். ஆனால் ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் இருக்கிறார்களுக்கு உண்மையில் இந்த பால் விட்டு இது செய்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ இதோடைய 100 இருந்து 150 கிராம் மில்க் சாக்லேட் நீங்கள் ஆட் பண்ணி கொள்ளுங்க. உங்களுக்கு நட்ஸ் போட்ட சாக்லேட் விருப்பம் என்றாலும் நீங்கள் அதையும் இதில் ஆட் பண்ணி கொள்ளலாம். இப்போ இதில் நான் அரைவாசியை போட்டுட்டு மேலால் அரைவாசியை போடுறதுக்காக நான் வச்சு கொள்ள போகிறேன். இப்போ இது போல் இந்த விஸ்கால நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். நாங்கள் இதில் போட்ட இந்த சாக்லேட்டுகள் பார்த்தீங்களென்றால் எல்லாம் முழுசாக எங்களுக்கு இருக்காது. அதில் கொஞ்சம் சூடு இருக்கிறபடியாக கொஞ்சமாக எங்களுக்கு அது உருகிந்தான் இருக்கும். அதுதான் இந்த ப்ரௌனிக்கு டேஸ்ட்டாக கொடுக்கும். இப்போ நான் 8 இன்ச் ட்ரே எடுத்துருக்கிறேன். அதுக்கு இந்த பேக்கிங் சீட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி விடுறேன். ஏனெண்டா இந்த ப்ரௌனியை வந்து கட் பண்ணி எடுக்கும்போது ஒட்டுப்படாமல் எங்களுக்கு வர்றதுக்காக. இப்போ பேட்டரை பாருங்கள், இந்த ட்ரேயில் ஆட் பண்ணிட்டேன். நல்ல வடிவாக எல்லா இடமும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இந்த ஸ்பேச்சுல்லாவை வச்சு நல்லா பரப்பி விட போகிறேன். ஆல்ரெடி ஓவனை நான் 180 பாக செல்சியஸில் 10 நிமிடம் ப்ரீஹீட் பண்ண விட்டுருக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ப்ரௌனி பேட்டரை வந்து நல்லா பர்ஃபெக்டாக இந்த ட்ரேயில் வந்து பரப்பி விட்டுருக்கிறேன். இப்போ எடுத்து வச்சிருக்கிற சாக்லேட்டை மேலால் நல்ல வடிவாக தூவி விட போகிறேன். எவ்வளவுத்துக்கு நாங்கள் இந்த சாக்லேட்டை இதுக்குள்ளே போடுறோமோ அவ்வளவுத்துக்கு இந்த ப்ரௌனி வந்து எங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பேக்கிங் டைம் பார்த்தீங்களென்றால் 180 பாக செல்சியஸில் 25 நிமிடங்கள் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். உங்களுடைய ஓவன் என்ன டெம்பரேச்சரோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்து பேக் பண்ணி எடுத்து கொள்ளலாம். ஓகே, இப்போ பாருங்க, எங்களுடைய பர்ஃபெக்டாக ப்ரௌனி வந்து ரெடி ஆகிட்டுது. பார்க்கவே உங்களுக்கு தெரியுது இந்த ப்ரௌனி வந்து இவ்வளவுத்துக்கு சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லி. நான் கட் பண்ணிக்கல, கேமரா ஆன் பண்ண மறந்துட்டேன், அது ரெக்கார்ட் ஆகலை. இப்போ நான் கட் பண்ணி எல்லாம் எடுத்துட்டேன். இப்போ ஒரு பீஸ் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ப்ரௌனி வந்து முட்டை இல்லாமல் செய்த ப்ரௌனி என்று யாருமே கண்டுபிடிக்க மாட்டேனும். ஒரு பர்ஃபெக்டான ப்ரௌனி எப்படி நாங்கள் பேக் பண்ணி எடுப்போமோ அதே போல் வந்திருக்கு பாருங்கள். உண்மையில் பார்க்கும்போதே அவ்வளவு சூப்பராக இருக்குது. உங்களுக்கும் பார்க்கும்போது தெரியும் அந்த ஃப்ளேவர் வந்து அவ்வளவு நல்லா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டபடி உங்களுக்கு நான் இந்த எக்லெஸ் ப்ரௌனி செய்து காட்டியிருக்கிறேன். நீங்களும் ஒரு தடவை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தேன்னு சொல்லி எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்ட்டு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர், பை.